ஸ்ரீமத் பாகவதம் 81ஆம் பகுதி. பெண்ணே, நான் மன்னன் யயாதி, நீ யார் என்று கேட்டார். தேவயானி வெட்கத்துடன் தலை குனிந்தபடி பேசினாள். அரசே, நான் சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி. என் தோழியின் சதியினால் கிணற்றில் விழுந்தேன். கிணற்றிலிருந்து என் கையை பிடித்து தூக்கியதனால் தாங்கள் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள். தேவமங்கை போல் அழகே உருவெடுத்து நின்ற தேவயானியின் மேல் யயாதி மன்னனும் மையல் கொண்டான். அவளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்துவிட்டு விடை பெற்று கொண்டான். இல்லம் திரும்பிய தேவயானி தந்தை சுக்ராச்சாரியாரிடம் சர்மிஷ்டை தனக்கு இழைத்த தீங்கை குறித்து கூறினாள். இதனை கேட்டு மனம் வருந்திய சுக்ராச்சாரியார் இனி விருஷனின் தேசத்தில் இருக்க வேண்டாம் என்று எண்ணி தன் மகளுடன் அங்கிருந்து புறப்பட்டார். அசுர வீரர்கள் மூலம் இதனை செவிமடுத்த மன்னன் விருஷன் சுக்ராச்சாரியார் எல்லை தாண்டும் முன்பாக அவரை தேடி சென்று சந்தித்து மன்னிப்பு வேண்டினான். தன்னை விட்டு போக வேண்டாம் என்று கெஞ்சினான். சுக்ராச்சாரியார், என் மகள் தேவயானியின் விருப்பமே தன் விருப்பம், பாதிக்கப்பட்டவள் அவள்தான், அவள் கூறினால் நான் இங்கு இருக்கிறேன் என்றார். மன்னன் தேவயானியிடம் திரும்பி, அம்மா தேவயானி, உன்னையும் நான் என் மகள் போலத்தான் கருதுகிறேன். என் மகள் சர்மிஷ்டை செய்தது தவறுதான். அதற்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அவள் ஏற்றுக்கொள்வாள். நீயும் உன் தந்தையும் இங்கிருந்து போக வேண்டாம் என்று வேண்டினான். தேவயானி மன்னனிடம், சரி, என் தந்தை குருவாக இங்கு நீடிக்க வேண்டுமானால் நான் விதிக்கும் நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் திருமணமாகி என் கணவரின் இல்லத்திற்கு செல்லும் போது சர்மிஷ்டை எனது பணிப்பெண்ணாக உடன் வர வேண்டும் என்றாள். குருவையும் குரு புத்திரியையும் சாந்தப்படுத்துவதற்காக மன்னன் விருக்ஷனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். அதன்படி தேவயானி மன்னன் யயாதியை திருமணம் செய்து கொண்டு செல்லும் போது சர்மிஷ்டையும் தேவயானியின் பணிப்பெண்ணாக அவளுடனேயே சென்றாள். அப்போது சுக்ராச்சாரியார் யயாதி மன்னனை தனியாக அழைத்து எச்சரிக்கை செய்தார். யயாதி, மகள் தேவயானியின் மேல் நான் மிகுந்த பாசம் வைத்திருப்பதால் தான் அவள் விருப்பப்படி சத்திரியனான உனக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்தேன். அவள் சிறிது துன்பம் அடைந்தாலும் நான் மனம் தாங்க மாட்டேன். உன் பிரியமும் பாசமும் அவளிடத்தில் மட்டுமே நிலைக்க வேண்டும். அவளுடன் வரும் சர்மிஷ்டையின் மேல் எப்போதும் நாட்ட கொள்ளலாகாது. இது நான் உனக்கு இடும் கட்டளை. சுக்ராச்சாரியாரின் கட்டளை சர்மிஷ்டைக்கும் தெரிந்தது. எப்போதுமே தடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒன்றை அடைவதில் தானே மனம் நாட்டம் கொள்கிறது. சர்மிஷ்டைக்கும் அதுதான் நேர்ந்தது. 81ஆம் பகுதி நிறைவடைந்தது.